டுடே வீடியோவில் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பற்றின பேசிக்ஸ் பார்க்கலாம். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், அது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சேம் ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு மாற்றிக்கலாம். திரும்பவும் அதை சேஞ்ச் பண்ணும்போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மூணையும் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதோட யூனிட்ஸு கிலோமீட்டர் பர் ஹவரில் இல்லைன்னா மீட்டர் பர் செகண்டில் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஆர் மீட்டர். தென் டைமோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹவர் ஆர் செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ யூனிட் கன்வர்ஷனில் கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு அந்த கிலோமீட்டர் பர் ஹவரை 5/8 மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும்னா அந்த வேல்யூவை 18/5 மல்டிபிள் பண்ணணும். இது எதுக்காக நம்ம 5/8 மல்டிபிள் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம். We know 1 kilometer equal to 1000 meter and 1 hour equal to 3600 seconds. இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு 5/18 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைமை எப்படி டிஃபைன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம கிலோமீட்டர் இல்லைன்னா மீட்டர் யூனிட்ஸ் வச்சு அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு டிஃபைன் பண்ணுறதுக்கு 1 hour டைம் பீரியடில் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸை தாண்டி போகுதோ அதுதான் அதோட ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எனி ஆப்ஜெக்ட் இன் 1 hour is called speed. Then we know time is progression of events. So next one, important concept, time, speed, distance. இந்த 3 வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் மட்டும் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதுல மற்ற 2 வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்ங்கிறத பற்றி பார்க்கலாம். Case 1, when distance is constant, speed is inversely proportional to the time. Second case, when speed is constant, distance is directly proportional to the time. Third case, when time is constant, speed is directly proportional to the distance. இந்த 3 cases சின்னதா
length of the train plus platform length divided by time. Okay, இந்த time தான் நமக்கு crossover time. Next, third case, when two trains moves towards each other in opposite direction. So இந்த கேஸ்ல two trains opposite directionல வந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் ரிலேஷன் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா S1 plus S2 equal to L1 plus L2 divided by time taken. இங்க S1 and S2ங்கிறது train 1 and train 2 ஓட ஸ்பீடு. Then L1 and L2ங்கிறது train ஓட length. Then case 4, when two trains moves in the same direction. இந்த கேஸ்ல ரெண்டு ட்ரெயின்ஸும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல ட்ரெயின் ஒன்னோட ஸ்பீடை S1 ஒன்னும் ட்ரெயின் டூவோட ஸ்பீடை S2 எடுத்துக்கலாம். தென் லெங்த் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்னுக்கு L1, ட்ரெயின் டூக்கு L2. ஸோ இங்க ரெண்டு ட்ரெயின்ஸ் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதால அதோட ஃபார்முலா S1 minus S2 equal to L1 plus L2 divided by time taken. ஸோ இங்க கண்டிஷன் என்னன்னா முன்னாடி போற ட்ரெயின் S2, பின்னாடி வர்ற ட்ரெயின் S1. ஸோ S2 ட்ரெயினை S1 ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகணும்னா கண்டிப்பா ட்ரெயின் ஒன்னோட ஸ்பீடு ஷுட் பி கிரேட்டர் தேன் ட்ரெயின் டூவோட ஸ்பீடு. ஸோ ட்ரெயின் ஒன்னோட ஸ்பீடு அதிகமாக இருந்தால் தான் ட்ரெயின் டூவை ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இவ்வளவு கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேசிக்ஸை தரவா கிளியர் பண்ணிக்கோங்க. பேசிக் தரவா இருந்தால் தான் கொஸ்டின்ஸ் எவ்வளவு ட்ரிக்கியாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க.